பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மைசூர் போண்டான்றது நிறைய வெரைட்டி செய்வாங்க. அதில் இது ஒரு வெரைட்டி. இதற்கு கூட ஒரு மல்லி செடி, மல்லி புதினா எல்லாம் போட்டு தேங்காய் போடாமல் ஒரு சட்னி அரைச்சிருக்கோம். இதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த போண்டாவும் பார்த்திங்கன்னா வெளியே நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்காயம் எடுத்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பின்ன பார்த்திங்கன்னா மல்லி செடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். இஞ்சி அதுவும் ஒரு அரை ஸ்பூன் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு ப்ளஸ் ஓமம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா ஒரு கப்பு மைதா மாவு, நம்ம எதில் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறோமோ அதே கப்புக்கு ஒரு கப்பு கடலை மாவு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கு. எல்லாத்தையும் இதோடு சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை இப்படி நல்லா கலக்கிக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் நம்மளுடைய பேட்டர், இந்த அளவுக்கு இருக்கணும். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பல்லாக கட் பண்ணி போட்டாலும் நல்லா இருக்கும், இல்லை இப்படி திருவி கூட போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ஸ்பூன்ட்டு ஒரு ஸ்பூனாக எடுத்து இப்படி ஊற்றி பொரித்து எடுத்துடலாம்.